Hello everyone, I hope you guys are doing good. In this video I'm going to share my GATE exam experience. So myself Sasamita, நான் வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இன் கோயம்புத்தூர். ஸோ நான் வந்து 2023 பாஸ்ட் அவுட். காலேஜில் வந்து BEEE வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து ஒரு 1.6 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த இயர் கேட் Feb 2025 வந்து நான் ரைட் பண்ணேன். என்ன பேப்பர் சூஸ் பண்ணேன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான். என்னோடய சேம் டொமைனை எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு நான் லிட்ரலி எதுவுமே படிக்கல. காலேஜில் படித்தது, அதுக்கப்புறம் லிட்ரலி நான் எதுவுமே படிக்கல. ஸோ எனக்கு வந்து சண்டே எக்ஸாம் போட்டிருந்தாங்க. ஸோ தி டே பிஃபோர் எனக்கு சாட்டர்டே லீவ் ஆஃபீஸ். ஸோ சாட்டர்டே ஒரு நாள் கொஞ்சம் படித்தேன் மத்தியானத்துலேருந்து. அப்புறம் சண்டே வந்து எனக்கு மார்னிங்கே எக்ஸாம், சாரி ஆஃப்டர்நூன் வந்து எக்ஸாமு. ஸோ 10 o'clock வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு ஃப்ரம் 2:30 to 5:30 நினைக்கிறேன். 2:30 to 5:30 எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ஸோ அதில் வந்துட்டு கொஷின் பேட்டர்ன் என்ன இருந்துச்சுன்னா 10 questions ஃப்ரம் ஜென்ரல் ஆப்டிடியூட், குவான்ட்ஸு, வெர்பல், லாஜிக்கல் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் ரிமைனிங் 55 questions வில் பி யுவர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து வரும். உங்கள் டொமைன் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டொமைன்லேருந்து வரும். ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக என்னோடய டொமைனில் பார்த்துட்டு போயிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 5 questions கிட்ட தான் தெரிஞ்சிச்சு. மற்றதெல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியல. ஆல்சோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஆல்சோ இருக்குது. ஆப்டி வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. சிம்பிள் தான். நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணாலே உங்களால் எழுத முடியும். ஸோ அண்ட் தென் தட்ஸ் இட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி டெஃபினெட்லி ஈஸி. ஸோ நான் கூட நினச்சிட்டு கேட் ரொம்ப டஃப்பு, ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 3rd இயர் ஒரு ஃபைனல் இயரில் இருக்கும்போதே கேட் எழுத ஆரம்பிக்கலாம். நீங்கள் காலேஜில் இருக்கும்போது இந்த டச் இருக்கும். படித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ரீகால் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுதி கிராக் பண்ண முடியும். ஸோ எனக்கே வந்துட்டு இவ்வளோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் படித்தாலுமே கொஞ்சம் சீக்கிரமாக ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி கான்செப்டெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தனால இட் வில் பி ஈஸி டு மீ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நெக்ஸ்ட் இயர் வந்து கேட் எக்ஸாம் எழுதலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். தட்ஸ் இட் கைஸ். அண்ட் ஆல்சோ கேட் எக்ஸாம் பற்றின ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.